ஹலோ. இந்த எக்ஸ்ரே கிரிட்ட பத்தி பேசியிருந்தேன். கிரிட் அப்படின்றது ஒரு ஸ்கேட்டர் ரேடியேஷன அப்சர்வ் பண்ணி இமேஜ் குவாலிட்டிய என்ஹான்ஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அந்த கிரிட் டைப்ஸ பத்தி பேச சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ, இப்ப நான் வந்து அந்த கிரிட் டைப்ஸ பத்தி பேச போறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாரி ரேடியாலஜி ரிலேட்டட் கன்டென்ட் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. கிரிட்டினுடைய டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் கிரிட், பேரலல் கிரிட், ஃபோகஸ்டு கிரிட், மூவிங் கிரிட் அப்படின்ட்டு 4 டைப்ஸ் ஆஃப் கிரிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேரலல் கிரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்ல என்ன இருக்கும்? லெட் ஸ்ட்ரிப்ஸ் தானே. அந்த லெட் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பேரலலா அரேஞ்ச்ட் ஆகியிருக்கும். அதத்தான் வந்து பேரலல் கிரிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம எக்ஸ்ரேவை எக்ஸ்போஸ் பண்ணும்போது பிரைமரி எக்ஸ்ரே பீம், அதாவது இமேஜ் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த பிரைமரி எக்ஸ்ரே பீம் அந்த லெட் ஸ்ட்ரிப்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல பாஸ் ஆகி டிடெக்டார்க்குள்ள போகும். இதுவே அந்த ஸ்கேட்டர் ரேடியேஷன் அந்த லெட் ஸ்ட்ரிப்ஸ்லயே அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து இமேஜ் குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். விச் மீன்ஸ் அந்த ஸ்கேட்டர் ரேடியேஷன் வந்து இமேஜ் குவாலிட்டி டிகிரேட் பண்ணும் இல்லையா? அந்த மாதிரி எதுவும் டிகிரேட் பண்ணாம அந்த லெட் ஸ்ட்ரிப்ஸ் வந்து அந்த ஸ்கேட்டர் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணி இமேஜ் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். இதுவே ஃபோகஸ்டு கிரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய லெட் ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்து அந்த வரக்கூடிய எக்ஸ்ரே பீமுடைய டைவர்ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ்ரே பீம் வருது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டா வராது. அது வந்து ஒரு மாதிரி டைவர்ஜ் ஆகி தான் நமக்கு எக்ஸ்ரே பீம் வரும் இல்லையா? அது டைவர்ஜ் ஆகக்கூடிய எக்ஸ்ரே பீமுக்கு ஏற்றாற் போல அந்த லெட் ஸ்ட்ரிப்ஸ்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒன்ஸ் நம்ம எக்ஸ்ரே எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்னா, பிரைமரி ரேடியேஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் அந்த லெட் ஸ்ட்ரிப்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்ல பெனட்ரேட் ஆகி போயிடும். ஸ்கேட்டர் ரேடியேஷன் அந்த லெட் ஸ்ட்ரிப்ஸ்ல அப்சர்வ் ஆகி நமக்கு இமேஜ் குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இதுவே மூவிங் கிரிட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அது போர்ட்டட் பக்கி அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த மூவிங் கிரிட் வந்து பக்கி உள்ள சிஸ்டத்துல மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம இந்த கிரிட்ட ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த கிரிட் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்ரேவ எக்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த கிரிட் வந்து ஸ்கேட்டர் ரேடியேஷன அப்சர்வ் பண்ணிக்கும். பிரைமரி ரேடியேஷன் வந்து டிடெக்டார்ல போய் நமக்கு இமேஜா ஃபார்ம் பண்ணும். இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த கிரிட்ல வந்து நமக்கு கிரிட் லைன் வந்து அப்பியர் ஆகாது. தான் வந்து அந்த மூவிங் கிரிட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த லீனியர் கிரிட் அப்படின்றது இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் கிரிட் கிடையாது. லீனியர் கிரிட் அப்படின்றது அந்த லெட் ஸ்ட்ரிப்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றது தான். அந்த லெட் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லீனியரா அரேஞ்ச்ட் ஆகிருக்கும். இந்த லீனியர் கிரிட் அப்படின்றது பேரலல் கிரிட் பிளஸ் ஃபோகஸ்டு கிரிட். இத 2ம் தான் வந்து லீனியர் கிரிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இத பத்தி பேசலாம். எந்த ரேடியாலஜி ரிலேட்டட் கன்டென்ட்ட பேசலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பை.